ஹாய் ஆல். நம்ம ஷேர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே டைரக்ட் வித்ட்ரால்மெண்ட் அதாவது கேஒய்சி வெரிஃபை பண்ணி, நீங்கள் உங்கள் சேட்டமில் கிஃப்டிங் பண்ணிங்கன்னா, அதுக்கான பேமெண்ட் டைரெக்டாக வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் எல்லாருக்குமே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறது, அது எப்படி நம்ம கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது, தென் அதுக்கான பேமெண்ட்டு நம்ம எப்படி டைரெக்டாக நம்மளோட பேங்க்கு வித்ட்ரால் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஷேர் ஷீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு எப்படி கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு பேமெண்ட்டு ஈஸியாக எடுக்கிறது எப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்கள் சேட்ரம் அதாவது உங்களோட ஓன் சேட்ரம்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிக்கோங்க. உங்களோட கிஃப்ட் குரூப்பில் என்டர் ஆகிக்கோங்க. ஸோ கீழே கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ கீழே கிஃப்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டுக்கு அதாவது உங்கள் காயின் வேலெட் இருக்கும்ல, மை வேலெட்டுக்கு உள்ளே என்டர் ஆகிக்கோங்க. ஸோ மை வேலெட்டுக்கு என்டர் ஆகிட்டிங்கன்னா கீழே காயின்ஸு ஜேம்ஸு ஸ்டோர்னு இருக்கும் சரிங்களா. அதில் கீழே ஜேம்ஸ்னு இருக்கும் பாருங்கள், ஜேம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஜேம்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களோட டோட்டல் ஜேம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போது 13.7K. இப்போ என்னோடய வேலெட்டில் 13.7K இருக்குது. இது நான் எப்படி டேரெக்டாக பேமெண்ட்டு வித்ட்ரால் பண்ணுறது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேஒய்சின்னு இருக்கும் சரிங்களா. ஸ்டார்ட் கேஒய்சி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேன் கார்டு, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட்டு எடுக்க முடியும். அதுக்கு ஸ்டார்ட் கேஒய்சி கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் கேஒய்சி கொடுத்ததும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட பேன் கார்டு ஒரிஜினல் பேன் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கு கீழே ஸோ பேன் கார்டோட நம்பர், ஸோ அடுத்து பேன் கார்டோட நேம் சரிங்களா. அதுக்கு கீழே வந்துட்டு டேட் ஆஃப் பர்த். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பேன் கார்டோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேன் கார்டோட நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அடுத்து பேன் கார்டில் யாரோட நேம் இருக்கோ அவங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை ஆகும், லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் ஆனவுடனே ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது சரிங்களா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் காட்டும். அது கீழே இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ப்ளேஸ் கேட்கும். அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ராசஸ்டு கொடுங்க சரிங்களா. ஸோ ப்ராசஸ் கொடுத்தோன்னே கொஞ்ச நாள் லோட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா 3-4 பேஜஸ் இருக்கும். ஸோ கீழே டவுன்லோட் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சைன் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைன் நவ் கிளிக் பண்ணோன்னா ப்ராசஸ்டு கேட்கும். ஸோ ப்ராசஸ்டு கொடுங்க. ஸோ ப்ராசஸ்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். அதுக்கு உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஒரு அலர்ட் மாதிரி காட்டிருக்கும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா. அதை செக் பாக்ஸ் வந்து டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் டிக் பாக்ஸ் காட்டும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் கொடுத்ததும் சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ நீங்கள் ஆதாரோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைலுக்கு வந்துட்டு ஓடிபி சென்ட் ஆகும். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததும் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். சைன் இன் வெரிஃபை பண்ணோன்னா கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி வெரிஃபை அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ அஃபீஷியல்ஸ் செக் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ண உடனே உங்களோட பேமெண்ட்டு
வந்துட்டு அங்கே கேஒய்சி கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் அதாவது க்ரீன் கலரில் நம்மளுக்கு காட்டுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸோ 10,000 ஜெம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 98 பக்கத்தில் வித்ட்ரால்னு காட்டுது. ஸோ நம்ம வித்ட்ரா கொடுத்து பார்க்கலாம். வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட் பேங்க். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் தான் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பேங்க்ஸ் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பேமெண்ட் வித்ட்ரால் பண்ண முடியும். அதுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபுல் நேம், அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பாஸ்புக்கில் அக்கௌண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அந்த அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த உடனே கீழே வந்துட்டு வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்துருங்க. எங்கேயோ தப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் ரீசெக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நம்ம க்ரீன் கலர் டிக் விழுந்துடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக வந்துட்டு வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போது அந்த 10,000 ஜெம்ஸை நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித்ட்ராவல் கொடுத்தோன்னே பேங்க் கேட்குது. பேங்க் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த பேங்க் கொடுத்தோன்னே ஸோ லோட் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வித்தின் மினிட்டில் வந்துட்டு உங்கள் பேங்கில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் அதாவது நம்மளுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிருக்கு. ₹1 வந்து ஷேர்ஷேட்லேருந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிரும் ஃபஸ்ட்டு. அதாவது பேங்க் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ₹1 வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம வித்ட்ரால் பண்ண பேமெண்ட் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என் வேலெட்டில் 3.7K இருக்குது. ₹19 காட்டுது. வித்ட்ரால் கொடுக்கலாம். ஸோ மறுபடியும் கொடுத்து அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் லோட் ஆகும். ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஏதாவது மெசேஜ் வந்துடுச்சு. மறுபடியும் க்ளோஸ் கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் 1.7K தான் இருக்குது. ஸோ இப்போ என்னால் வித்ட்ரால் பண்ண முடியாது. ஸோ இதுவரை 2 பேமெண்ட் நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஒன்று ₹98 ஒரு பேமெண்ட் நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். அடுத்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா ₹19 நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வித்ட்ரால் பண்ணதை எங்கே போய் செக் பண்ணுறதுனா மேலே பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் பக்கத்தில் டைமர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமர் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ₹89 நம்ம வித்ட்ரால் பண்ணது மெசேஜ் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஷ்னு இருக்குங்களா, நம்ம வித்ட்ரால் பண்ணது பாருங்கள். அதாவது 2,000 ஜெம்ஸுக்கு நம்ம ₹19 வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,000 ஜெம்ஸ்க்கு ₹98 வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இப்போ 2 மெசேஜஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ பேமெண்ட் வித்ட்ரால் பண்ண மெசேஜும் உங்களுக்கு லைவாக நான் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் கேஓசி வெரிஃபை பண்ணி உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக ஈஸியாகவே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டோட்டல் ஜெம்ஸ் படி உங்களோட வேலெட்டில் எவ்வளோ ஜெம்ஸ் இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த கேஓசி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது. தென் வந்துட்டு சைன்இன், அதாவது ஆதார் கார்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் காப்பி உங்களுக்கு மெயிலில் மெசேஜ் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து வித்ட்ரால் பண்ணுற இடத்துல வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். கரெக்டாக வந்துட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ அதேமாதிரியே அட்டாச் பண்ணணும். கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பேமெண்ட்டு நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.